அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா கோவையிலிருந்து. ஸோ நம்ம இந்த வீடியோ முழு எதுக்கு வேண்டி இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். யாரெல்லாம் 12வது முடிச்சு உயர்கல்வி அதாவது இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் இப்ப கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ உங்க அனைவருக்கும் மான வீடியோ தான் இது. அதேபோல அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ முழுசா நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங்ல இவ்வளவு விஷயம் இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்? ஸோ என்னென்ன தரச்சான்றிதழ் இருக்கணும்? ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்? ஸோ அந்த மாரி கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா, ஏன் இத ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும்? அதாவது நம்ம குழந்தைங்க நெறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்லயும் சரி, ஒரு சில பக்கம் எல்லாமே நம்மளோட ரிலேட்டிவும் சரி, பேரண்ட்ஸும் ஒரு சில பக்கம் என்ன தப்பு பண்றாங்கன்னா, எப்படியாவது 12ல பப்ளிக் மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணிரு. எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் 12ல எடுத்துரு. காலேஜ்ல போய் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தப்பான ஒரு கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 12லயே கிடைச்சிருது. சோ ஏன்னா அவங்க குழந்தைங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவுல காமிக்கிற மாரி ஒரு காலேஜ் போனா ஒரு ஜாலியா ஒரு புக் நோட்ட தூக்கிட்டு இருக்கலாம். அதுதான் நம்ம அப்படிதான் இருக்கும் கல்லூரி அப்படின்னு அவங்க அப்படியே அவங்களோட மைண்டே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. அதாவது 12வதோடயே படிப்பு முடிஞ்சிருச்சு. காலேஜ் போனாவே நம்ம ஒரு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல அப்படி வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கஷ்டப்பட்டு இந்தங்களோட நமக்காக 15 வருஷம் உழைச்ச உழைப்பு வீண் போகக்கூடாது அப்படின்னா, இந்த 4 வருஷம் யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல இந்த 4 வருஷம் சின்சியரா நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கிறோமோ, அதுதான் அவங்களோட 40 வருஷ லைஃப முடிவு பண்ணுது. ஓகேங்களா? சோ நம்ம 40 வருஷ லைஃப முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். ஆனா இத நம்ம என்ன நெனச்சுட்டு வரோம்? ஜாலியா இருக்கலாம். 12வதோட இப்ப படிப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு சினிமா மாரி இருக்கலாம். அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு வரோம். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மென்ட். சோ அதையே நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இதுல வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமே இந்த 4 வருஷம் தான். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒரு 15 வருஷம் உங்க குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூலோ, இல்ல கவர்ன்மெண்ட் ஸ்கூலோ, சிபிஎஸ்இ, பிரைவேட்ல சிபிஎஸ்இ ஸ்கூலும் படிச்சிருப்பீங்க. ரொம்ப எல்லா இதுலயுமே குழந்தைங்களோட உழைப்பும் இதுல இருக்கு. சோ அந்த 15 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் பிள்ளைங்களோட உழைப்பு வீண் போகக்கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 4 வருஷம் லைஃப் தான் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். இப்ப வர அந்த இன்ஜினியரிங் கல்லூரி தான் ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம் வீடியோவுல, இந்த குழந்தைங்களோட 40 வருஷ லைஃபே முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இந்த 4 வருஷம் படிப்புல நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க எதுலயும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க சூஸ் பண்ணணும். என்ன சார் அப்படிங்கிறா, சோ இன்னைக்கு பாதி குழந்தைங்க வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க. இல்ல சொந்தக்காரங்க வேற யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாரி நெறைய இருக்கு. அதே போல இன்னைக்கு வேல்யூ இல்லாத கோர்ஸ யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கங்க. எந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிச்சாலும் தரமான கல்லூரியும் ஒண்ணு இருக்கு. அதேபோல நம்ம குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் அதுல 100% இருக்கணும். ஏன்னா கல்லூரி பொறுத்தளவு இன்ஜினியரிங் கல்லூரி பொறுத்தளவு ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் தான் இருக்கும். சோ அந்த மாரி கல்லூரி தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம ஜெனரலா போய் படிக்க இன்ஜினியரிங் பொறுத்தளவு அதாவது 12தோட நீங்க அந்த படிக்கிறது, மக்கப் பண்றது எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. நீங்க கல்லூரிய பொறுத்தளவு 100% ஸ்கில் தான் வேணும். மார்க் 80 டூ 80% மார்க் மேல இருந்தாலே ஒரு டாப் மல்டிநேஷனல் கம்பெனில நம்ம அழகா உள்ள போயிரலாம். அது இல்லனாலும் நம்ம என்ன நம்மளோட ட்ரீமோ அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம அழகா வின் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ண வேண்டியது முக்கியமா கல்லூரி தான். சோ அப்ப அந்த கல்லூரி நம்ம எப்படி சார் சூஸ் பண்ணணும்? ஏன்னா நம்மளோட 40 வருஷ லைஃபே முடிவு பண்ண போறத நம்ம சொல்லியாச்சு. சோ அப்ப அந்த கல்லூரி நம்ம சூஸ் பண்றதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். முக்கியமா இன்னைக்கு இருக்கிற பேசிக் பாராமீட்டர்ஸ் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான கல்லூரி அப்படின்னா, இந்த 4 விஷயம் இல்லாம உங்க கல்லூரிய அந்த கல்லூரியில சேர்க்கறதுக்கு நீங்க ஓன் ரிஸ்க் தான். நான் யாரையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லல எந்த கல்லூரியிலயும். முக்கியமா இந்த 4 விஷயம் இல்லாம நீங்க சேர்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் ரிஸ்க் தான்ட்டேன். என்ன சார் அந்த தரச் சான்றிதழ்? ஃபர்ஸ்ட் எந்த கல்லூரி நீங்க தேர்ந்தெடுக்கிறன்னு முடிவு பண்ணாலும், நேக் அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்க அந்த கல்லூரியில. எலிஜிபிள் டிபார்ட்மென்ட்க்கு எல்லாம் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்க. 3வது வந்து அட்டானமஸ் கல்லூரியான்னு பாருங்க. ஓகேங்களா?
இது 3ம் ஆல்மோஸ்ட் நெறைய கல்லூரியில இருக்கு. இது மட்டும் இல்லாம, இதோட சேர்ந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் இருக்கான்னு மெயினா பாருங்க. சோ அந்த என்ஐஆர்எஃப் ரேங்க் இந்த 4மே இருக்கிற கல்லூரிக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களோட 40 வருஷ லைஃப முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். அதேபோல இந்த 4 அக்ரிடேஷன் இருக்கிற கல்லூரியில பிரிஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதேபோல நெறைய கல்லூரியில இது எத்தன கல்லூரியில சார் தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா, சோ என்ஐஆர்எஃப் கல்லூரியில இந்த இயர் ரிலீஸ் பண்ணதுல ஒரு 34 கல்லூரி இருக்கு. சோ அந்த 34 கல்லூரியில நீங்க இந்த மாரி தான் சூஸ் பண்ணணும். இது இந்த 34 கல்லூரிக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுங்க. சோ இந்த 34 கல்லூரியில எப்படி சார் நான் ஃபீஸ் அதிகமா இருக்குமே, ஏன்னா டாப் கல்லூரி எல்லாம் நெறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? டாப் கல்லூரினாலே ஃபீஸ் அது இதுன்ட்டு நெறைய இருக்கு. சோ நல்ல மார்க் வச்சிருக்கிறேன். இப்ப 12ல வந்துட்டு நான் 180 அபோவ் வச்சிருக்கிறேன். என்கிட்ட நல்ல மார்க் இருக்கு. பட் நான் என்னால அவ்வளவு பணம் கட்ட முடியாது. பட் நான் படிக்கணும்னு நல்ல ஒரு வெறியோட இருக்கிறேன். சோ ஏன்னா நம்ம இந்த 4 வருஷத்த குழந்தைங்க வந்துட்டு இந்த என்டர்டெயின்மென்ட்லாம் ஓரங்கட்டிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவுல நெறைய குழந்தைங்க மூழ்கி இருக்கிறாங்க. சோசியல் மீடியா முழுக்க முழுக்க நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். யாரெல்லாம் சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்றாங்களோ. ஏன்னா அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டியே ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம அதுல சுத்தமா கான்சன்ட்ரேஷனே வராது. சோ நீங்க நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எதெல்லாம் சொன்னேன்னா, இந்த மொபைல் ஃபோன் அடிக்ட்டா இருக்கிறத கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணிறணும். இந்த கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேமா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், Facebook சோசியல் மீடியாவ யாரெல்லாம் இந்த 4 வருஷத்துக்கு அவாய்ட் பண்றாங்களோ, அவங்க 40 வருஷம் நல்லா ஏசி ரூம்ல உட்காரலாம். யாரெல்லாம் இந்த 4 வருஷம் நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பக்கமே நான் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ, 40 வருஷம் கஷ்டப்படணும். எது வேணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. யாரெல்லாம் 180 அபோவ் கட் ஆஃப் மேல 190 கட் ஆஃப் இருக்கு சார். எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் சார். லோ ஃபீஸ்ல எனக்கு வேணும் சார் அப்படிங்கிற மாரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, சோ என்னோட நம்பர் நான் இதுல குடுத்துர்றேன் உங்களுக்கு. சோ மறக்காம நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 34 கல்லூரியில ஃபீஸே இல்லாம எபோவ் 10 லேக்ஸ்க்கு மேல 44 லேக்ஸ் வரை நம்மளுக்கு கேம்பஸ்ல வேலை வாங்கி குடுக்குற கல்லூரி இருக்குது. சோ நானும் 13 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு அதுல ஷேர் பண்ண போறேன். நான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல அண்ணா யூனிவர்சிட்டியோட அலுமினி. சோ எனக்கும் ஒரு குழந்தைங்க என்ன இது படிச்சா என்ன மாரி ஸ்கில் டெவலப் பண்ணா எந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ஈஸியா பிளேஸ்மென்ட் குடுக்கும். கம்பெனிலாம் முன்ன மாரி நம்மளுக்கு வேலைக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு நம்மளுக்கு ட்ரெய்னிங் குடுக்குற மாரிலாம் ரெடி இல்லைங்க. எந்த இண்டஸ்ட்ரியுமே நம்மளுக்கு ஒரு 1 இயர் முன்ன மாரிலாம் ட்ரெய்னிங் குடுக்குற மாரிலாம் இல்லைங்க. சோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்ட் பண்றத வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ் தான் வேணும்னு கேட்கறாங்க. அதாவது அந்த மாரி கல்லூரி யாரெல்லாம் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்ட் ஆன் எஜுகேஷன் அதாவது பிளேஸ்மென்ட் ஓரியன்டடா ட்ரெய்னிங் யாரெல்லாம் குடுக்குறாங்களோ, என்னென்ன மாரியான லெபார்டரி ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. சோ இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கிறதுலே மெ உங்களுக்கு மினிமம் ஃபீஸா இருக்கட்டும். ஸோ ஹை குவாலிட்டில இருக்குது இன்ஸ்டிடியூஷன். அதே போல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ உங்களுக்கு கால் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு நான் குடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கம்ப்ளீட் கைடன்ஸ் குடுக்குறேன். நீங்க அத வச்சுட்டு அவசரப்பட்டு ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ் நெறைய யூஸ் பண்ணி அங்க அவ்வளோ இருக்கு, இங்க இவ்வளோ இருக்குன்னுலாம் நெறைய யோசிப்பாங்க. நீங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைமுக்கு பல டைம் யோசிங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். உன் குழந்தைங்களோட 40 வருஷ லைஃப முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இந்த இடத்துல எதுக்கு வேண்டி காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஸோ இத கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. அனைத்து 12த் இன்ஜினியரிங் வெயிட் பண்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள்.